ஓம் சரவண பவ. ஸ்ரீசேஷா சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறை பஞ்சமிங்க. இந்த நாளில் வந்துட்டு வாராகி அம்மனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நாள் வாராகி அம்மனுக்கு ஒரு உகந்த நாளுங்க. இந்த நாளில் வாராகி அம்மனை எப்படி வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணுங்க. அது விஷயம்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு அதிசயம்னே சொல்லலாம். இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டு பூஜை அறையில் நான் வராகி அம்மன் வந்ததை உணர்ந்தேன். இதை உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா நான் வராகி அம்மனை கும்பிட்டுட்டு தான் வந்துட்டுருக்கேன். நிறைய பேர் யூடியூப்ஸ்லலாம் போடுவாங்க, வராகி அம்மனை பார்த்தேன், விளக்கில் அவங்க உருவம் தெரியுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு அதையெல்லாம் பார்க்கும்போது நான் அம்மா முன்னாடி உட்காந்துக்குவேன். அம்மா என் கண்ணில் காட்சி காட்ட மாட்டிங்களா, நீங்கள் ஏன் என் முன்னாடி வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை நான் அந்த தீப ஒளியை பார்த்துருக்கேங்க. ஆனால் எனக்கு ஒரு நாளுமே அந்த மாதிரி காட்சி வந்ததே இல்லை. நானும் கேட்டு நேற்று வரைக்கும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரம்ம முகூர்த்த பூஜையோட 15வது நாள் பூஜை தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டேன். சாமி ரூம் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். தனியாக ரூமெல்லாம் கிடையாது, ஒரு சின்னதாக பூஜை ரூம் மாதிரி சின்னதாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் உட்காந்துட்டு நான் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோவில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கிட்ட ஜல் ஜல்னு சொல்லிட்டு நல்ல கொலுசு சத்தங்க. அதை கேட்டதுமே எனக்கு ரொம்ப ஷாக்கிங். இருந்தாலும் வீடியோ போய்கிட்டு இருந்தது அப்படின்றதுனால நான் அதை இது பண்ணிக்கல. பட் மைண்டில் ஃபுல்லாக அதான் ஓடிச்சு. நான் என் வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். யூடியூப்பில் நான் அதை போஸ்ட்டும் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது, யூடியூப்பில் நான் போட்ட வீடியோலையும் இந்த கொலுசு சத்தம் நல்லா 1 செகண்ட் நல்லாவே கேட்டிருக்குதுங்க. நீங்களும் அதை கேட்கணும், நான் சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் போய் இன்றைக்குள்ளே என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜையோட 15வது வீடியோவில் நான் வாய்ஸ் போட்டிருப்பேன். அந்த வாய்ஸில் நீங்கள் கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக கொலுசு சத்தம் கேட்கும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணேன், அவங்க ஆமான்னு சொன்னாங்க. எனக்கு இதை கேட்டதுமே ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. அதாவது நான் உங்களை பார்க்கணுன்னு அம்மாட்ட நான் கேட்கல, நேற்று வரைக்கும் கேட்டேன். ஆனால் இன்றைக்கி என்னமோ எனக்கு அதை கேட்கணுன்னு தோணலை. அம்மா திடீர்னு என் வீட்டுக்கு வந்திருக்காங்களா அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமிங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை சுத்தமாக. அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலவே இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். சரிங்க, நீங்கள் போய் என்னுடைய வீடியோவில் போய் பாருங்கள். இப்போ நம்ம எப்படி வராகி அம்மனை வழிபடலான்னு பார்க்கலாம். வராகி அம்மனை வழிபடுவதற்கு வராகி அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான செந்தாமரைப்பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைத்தாமரைப்பூ, அரளிப்பூலேயும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சிவப்பரில் இருக்குங்க இல்லைங்களா, அந்த அரளிப்பூ, இதை வாங்கி நீங்கள் மாலை கட்டி வராகி அம்மனுக்கு படம் இருந்தாலும் சரி, விக்கிரகம் இருந்தாலும் சொல்லி நீங்கள் செவ்வரளி, செந்தாமரை இதில் ஏதாவது ஒரு மலரை நீங்கள் போட்டு அம்மனுக்கு பிடித்த கிழங்கு சக்கரவள்ளி கிழங்குங்க, அதை நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். இல்லை சக்கரவள்ளி கிழங்கு இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் வெறும் பாலை காய்ச்சி அதில் ஏலக்காய் போட்டு வச்சிங்கனாவே போதும். நானும் அப்படி தாங்க தினமும் வைப்பேன். பால் காய்ச்சி ஏலக்காய் மட்டும்தான் நான் போட்டு வைப்பேன். நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். போட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஞ்சமி நாளில் பச்சரிசியை தாம்பூலத்தட்டில் பரப்பி அதுக்கு மேலே 2 தேங்காவை உடைச்சி தேங்காயில் நீங்கள் தீபம் போட்டு வழிபடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஒரு வேளை தேங்காய் இல்லை, நாங்கள் தேங்காய் தீபமெல்லாம் போட முடியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் பரவாயில்லைங்க. அகல் விளக்கு இருந்தாலுமே நீங்கள் அந்த அகல் விளக்குலேயே நீங்கள் தீபம் போடுங்க, ரொம்ப நல்லதுங்க. என்னால் நம்பவே முடியல, இன்றைக்கி அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் தெரியுவாங்க. ஏன்னா நான் தொடர்ந்து ஒரு வருஷமாகவே நான் கேட்டுட்ருக்கேன், அம்மா வாங்க வாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி எனக்கு காட்சி தந்த அம்மா நாளைக்கு உங்களுக்கும் காட்சி தரலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 4:45லேருந்து 5:45 வரைக்கும் இருக்குங்க. அந்த நேரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6:30 to 7:30 இந்த டைமிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு டைமிங் நீங்கள் உங்கள் பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மறக்காமல் உங்கள் பூஜையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள்.